காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. வையகம் துரகம் வதகரி மாமுகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளையாரம் பிறைமுடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவம் உடையார்க்கு உலவாகிய சின்னங்களே. இது திருக்கடவூரிலே வாழ்ந்த யோகி மகான் அபிராமி பட்டருடைய அபிராமி அந்தாதி பாடல். இந்த பாடலின் மூலம் நாம் ஒன்றை புரிந்து கொள்ளலாம். அம்பிகையின் அருள் பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள்? மங்களகரமான அரசு சின்னங்களோடு அவர்கள் அரசாட்சி நடத்துவார்களாம் இந்த மண்ணுலகிலே. அப்படி மங்களப்பட என்ற நகரிலே ஆண்டு வந்த பிம்பாஜி என்ற ராஜாவினுடைய கதையை பற்றி நாம் இன்று காண இருக்கின்றோம். இவருடைய குலதெய்வம் அன்னை பவானி தேவி. நாம் முன்பே சொன்னோம் அல்லவா, இந்த அபிராமி அந்தாதியின் பாடலின் மூலம் நாம் எப்படி அம்பிகையின் அருள் பெற்று அரசாட்சி நடத்தலாம் என்பதை பற்றி. அரசு சின்னங்கள் என்றால் என்ன? சிம்மாசனம், செங்கோல், வெண்கொற்ற குடை, நல்ல மக்களாட்சியை கொடுக்கக்கூடிய வல்லமை, இதையெல்லாம் கொண்டு அரசு புரிந்து வந்தவர் பிம்பாஜி. இவருக்கு மனைவி மக்கள் உண்டு. இவருடைய குலதெய்வம் பவானி தேவி. இவர் என்ன பண்ணுவார்? ஒவ்வொரு நாளும் ஸ்நானம் முடித்துவிட்டு கோவிலுக்கு சென்று அன்னை பவானியை வணங்குவார். வணங்கிவிட்டு தான் தன்னுடைய அரசு கடமைகளை செவ்வனே செய்து வருவார். இவருக்கு ஒரு நல்ல பெயர் உண்டு இவருடைய நாட்டில். என்னன்னா, இவர் பக்தர்களை மிகவும் பேணி பாதுகாத்து வந்தவர். அவர்களுக்கு வேண்டிய என்ன தொண்டாக இருந்தாலும் அதை மனமுவந்து செய்வார். அவர்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பார். அதை அவர்களுக்குரிய மரியாதையை கொடுக்கக்கூடிய வல்லமை உடையவர். ஒரு தடவை இவருடைய ஊருக்கு பல பாகவதர்கள் வந்தார்களாம், பல ஹரி பக்தர்கள் வந்தார்களாம். அப்போ இவர் என்ன பண்றாரு? இதை கேள்விப்பட்டார், இந்த செய்தியை. இவர் வழக்கம் போல என்ன பண்ணாரு? தன்னுடைய குலதெய்வமான அன்னை பவானியை வணங்குவதற்காக கோவிலுக்குள் சென்றார். அப்போ ரொம்ப நேரம் இவர் பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்தாராம் அன்னை பவானியிடம். அப்போ அன்னை பிரசன்னமாகி ஒரு விஷயத்தை சொன்னாங்களாம். என்னன்னா, உன்னுடைய குலதெய்வமாகிய என்னிடம் நீ மிகுந்த அன்பு வைத்திருக்கின்றாய், அதிலே கொஞ்சமும் குறைவு கிடையாது. நீ என்ன பண்ற? இப்போ உன்னுடைய அரண்மனைக்கு நீ அவங்கள கூட்டிக்கிட்டு வர, ஹரி பாகவதர்களை, அவர்களிடம் உபதேசம் பெறுவாயாக அப்படின்னு சொல்றாங்களாம் அன்னை பவானி பிரசன்னமாகி. இவருக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது பிம்பாஜிக்கு. என்னன்னா, நமக்கு தான் குலதெய்வம் இருக்கின்றது அல்லவா, அன்னை பவானி இருக்கின்றார்கள் அல்லவா, நாம் ஏன் வேறொரு தெய்வத்தை போய் வணங்க வேண்டும்? இதில் என்ன சிறப்பு இருக்க முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இவருக்கு வந்து விட்டதாம். அப்போ இவர் கேட்கிறாரா நேரடியாக, அம்மா, எங்களுக்கு குலதெய்வமாக நீங்கள் விளங்குகின்றீர்கள், உங்களை தொழுது வந்தாலே எங்களுக்கு போதும் அல்லவா, மேற்கொண்டு நாங்கள் இன்னொரு தெய்வத்தை வணங்க வேண்டும் என்ற அவசியம் என்ன? அவர்களிடம் நாங்கள் உபதேசம் பெற வேண்டிய கடமைதான் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அன்னை பவானி சொல்றாங்களாம், ஒருவருக்கு குலதெய்வம் தெரிந்து அதை நாம் வழிபட வேண்டும், இது முறை, இதை நாம் முறையாக செய்ய வேண்டும், இதை மறுப்பதற்கு கிடையாது. ஆனால் இஷ்ட தெய்வம் என்று ஒன்றை நாம் கும்பிடுவதால் நமக்கு பலன் உண்டு, அது ஒன்றும் வீணாக போய்விடாது அப்படின்னு சொல்றாங்களாம். சரி, குலதெய்வமே நமக்கு இப்படி ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்தாச்சுது. இவருக்கு கொஞ்சம் நஞ்ச சந்தேகமும் தீர்ந்து போயிற்று. இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, அரண்மனைக்கு போயிட்டு அந்த ஹரி பாகவதர்களை இங்கே வர சொல்லுமாறு ரொம்பவும் பணிவாக ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கின்றாராம். அவர்களும் வருகிறார்களாம். வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்பவும் சந்தோஷம் அவர்களுக்கு. ஏன்னா அவர்களை வணங்கி உபசரித்து அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் கதா காலட்சேபத்துக்கு தயாராகுங்கள், நாங்கள் கேட்கிறோம் அப்படின்னு ரொம்பவும் விண்ணப்பிச்சு கேட்டவுடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹரி பாகவதர்கள் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு ராமாயண கதைகளையும் மகாபாரத கதைகளையும் பாகவத கதைகளையும் ரொம்பவும் அற்புதமாக விளக்கி காட்டுகிறார்களாம். இவருக்கு ரொம்ப பிடித்து போய்விட்டது பிம்பாஜிக்கு. அப்போ இவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்னன்னா, ஐயா, தாங்கள் ஹரி பக்தர்கள், தங்களிடம் ஒரு விண்ணப்பம். என்னன்னா, எனக்கு நீங்கள் தாரக மந்திரத்தை உபதேசம் செய்வீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்களாம், மன்னா, தாங்கள் மிகப்பெரிய புண்ணியசீலர். ஏன்னா நீங்கள் மக்கள் மனம் கோணாதபடி அரசாட்சி செலுத்தி வருகிறீர்கள். உங்களுக்கு தாரக மந்திரத்தை உபதேசிக்கக்கூடிய தகுதி எங்களுக்கு கிடையாது. நாங்கள் வெறுமனே பக்தர்கள். ஆனால் காசியில் ஒரு மகான் இருக்கிறாரு, அவருடைய பெயர் ராமானந்தர். நீங்கள் அவரிடம் சென்று தாரக மந்திரத்தை உபதேசம் பெற்று வரலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை சொல்கிறார்களாம். இது சரியானபடி இருக்கிறது பிம்பாஜிக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த எண்ணத்தை நிறைவேற்றுகின்றார். எப்படின்னா, இப்போது நாம் காசிக்கு புறப்படணும். இவர் இருப்பது மங்களப்பட என்னும் ஊரில். தன்னுடைய அரசாட்சியை தன்னுடைய மந்திரிமார்களுக்கு அவர் எழுதி வைத்து விடுகிறார். நான் திரும்பி வரும் வரையில் நீங்கள் அரசாட்சியை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று, மக்கள் மனம் கோணாதவாறு பக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை செய்ய வேண்டும் என்று ஒரு
கோரிக்கையும் வைத்துவிட்டு ஒரு முறையீட்டையும் வைத்துவிட்டு சென்று விடுகின்றார். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கால்நடையாகவே காசிக்கு செல்கின்றார். புண்ணிய பூமி காசி, காசி விஸ்வநாதருடைய புண்ணிய ஸ்தலம். அங்கு அவர் வருகிறார். அங்கே கங்கை கரையோரம் ராமானந்தர் என்ன பண்ணுறாரு, மிகப்பெரிய மகான், அவரை தேடி பல சீடர்கள், பல பக்தர்கள், பல மனிதர்கள், பல புண்ணிய சீலர்கள் வருகிறார்கள். இவரும் வராரு. இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, தான் ஒரு ராஜாவாக இருந்து உபதேசம் பெற அவர் விருப்பமில்லை. ஒரு பக்தனாக இருந்து ராமானந்தரிடம் நாம் தாரக மந்திரத்தை உபதேசம் பெறலாம் என்ற எண்ணத்தோடு வருகிறாராம். இதை கேள்விப்பட்டவுடன் ராமானந்தருக்கு ரொம்பவும் சந்தோஷம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ராஜா தன்னுடைய செல்வாக்கை விட்டு, அரச மரியாதையை விட்டு ஒரு சாதாரண பக்தனாக இங்கே வந்து தன்னுடைய அடிபணிந்து தாரக மந்திரத்தை உபதேசம் கொடுக்குமாறு வேண்டுகின்றார் என்று சொன்னால் அவருடைய பக்தி தான் எவ்வளவு சிறப்பல்லவா, மிகவும் உயர்வுதானே. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ராம தாரக மந்திரத்தை உபதேசம் செய்கின்றார் அவருடைய காதிலே. ராஜாவுக்கு சொல்லனாத சந்தோஷம். ஏன்னா பிம்பாஜி எதிர்பார்த்தது இதைத்தானே. அவருடைய குலதெய்வமான அன்னை பவானி தேவி என்ன பண்ணுறாங்க, நீ இஷ்ட தெய்வத்தையும் கும்பிடலாம், குலதெய்வத்தையும் நீ வணங்க வேண்டும் அப்படின்னு ஒரு நல்ல முறையை சொன்னார்கள் அல்லவா. அதனால் இவர் இந்த உபதேசம் வாங்கி கொண்டு தன்னுடைய நாட்டுக்கு புறப்படலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் சொல்கிறாராம் ராமானந்தர் என்னன்னா, நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் அன்னை பவானி தேவி, நீங்கள் என்னிடம் ராமதாரக மந்திரத்தை உபதேசம் வாங்கிவிட்டீர்கள். ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு விஷயம் செய்ய வேண்டும். அது என்னன்னா, நீங்கள் துவாரகைக்கு போங்க. அது கிருஷ்ணருடைய புண்ணிய பூமி. அங்கே சென்று கிருஷ்ணரை நீங்கள் கண்ணார சேவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை உரைக்கின்றாராம். இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, பிம்பாஜி தன்னுடைய மனைவி, மக்கள், இவர்கள் அத்தனை பேரோடும் என்ன பண்ணுறாரு, துவாரகை புறப்படுகின்றார். இப்போ துவாரகைக்கு போயாச்சுது. அங்கே 4 மாதங்கள் தங்குகின்றார். கிருஷ்ணரை கண்ணார காணும் பாக்கியம் அவருக்கு கிடைத்து விட்டது. ரொம்பவும் அனுபவிக்கின்றார் அந்த பக்தி பரவசத்தை. ஒவ்வொரு நாளும் இவர் என்ன பண்ணுறாரு, துவாரகைக்கு சென்று கிருஷ்ண பரமாத்மாவினுடைய புண்ணிய ஸ்தலத்திற்கு சென்று அங்கே அவருடைய தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் பரவசமாக. அவருடைய பக்தி பாடல்களை எல்லாம் பாடுகிறார்கள் ஹரி பாகவதர்கள். அதை கேட்டுக்கொண்டு ரொம்பவும் பரவசமாக இருக்கின்றார். அப்படித்தான் ஒரு நாள் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய இந்த பக்தி பரவச மேலோக்கிலே அவர் அமர்ந்திருக்கின்றார். அப்பொழுது இவருக்கு ஒரு எண்ணம் வந்ததான். என்னன்னா, நாம் இங்கே கிருஷ்ணருடைய சாநித்தியத்துக்கு அருகில் அமர்ந்திருக்கின்றோம், கிருஷ்ணருடைய தரிசனம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு எண்ணம் இவருக்கு வந்ததான். ஏன்னா இவருடைய குலதெய்வம் அன்னை பவானி தேவி. தாரக மந்திரம் வாங்கியது ராமருக்காக, தன்னுடைய குருவான ராமானந்தர் கிட்ட இருந்து. ஆனால் இப்போ நாம் நின்றுக்கிட்டு இருக்கிறது கிருஷ்ணருடைய கோவில். இங்கே நமக்கு இந்த புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது கோளூதிய கிருஷ்ணன் ஷியாமல ரூபத்தோடு இவருக்கு காட்சி கொடுக்கின்றார். இவருக்கு ரொம்பவும் சந்தோஷம். ஏன்னா எண்ணியதெல்லாம் நடைபெறுகின்றதல்லவா. அதனால் இவருக்கு ரொம்பவும் திருப்தியாக இருந்தது. இப்போது இந்த கிருஷ்ணருடைய தரிசனம் கிடைத்து முடித்தவுடன் இவருக்கு மனசில் ஒரு எண்ணம் வந்ததான். என்னன்னா, இப்போ நமக்கு இந்த 3 காட்சிகள் தென்பட்டன அல்லவா. அன்னை பவானி தேவியும் நமக்கு பிரசன்னமாகி தரிசனம் கொடுத்து விட்டாள். மகான் ராமானந்தரை தேடி நாம் ராமதாரக மந்திரத்தையும் உபதேசம் வாங்கிவிட்டோம். கிருஷ்ணருடைய தரிசனமும் நமக்கு கிடைத்து விட்டது. இதை நாம் எதை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வந்து விட்டதாம். இந்த யோசனையில் அவர் ஆழ்ந்து இருக்கும் பொழுது கோவில் மணி ஓசை கேட்கின்றது. அப்புறம் ஒரு பாடலும் அவருக்கு அங்கே பாடப்பட்டு அவருடைய காதுகளில் விழுகிறது. அது என்னன்னா, ராம 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 ராமநாம தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம் ஜானகி மனோகரம் சர்வலோக நாயகம் சங்கராதி சேவியமான புண்ணியநாம கீர்த்தனம். இந்த பாடல் இவருடைய காதுகளில் விழுகின்றது. இதற்கு அர்த்தம் என்ன? நீங்கள் ராமரை கும்பிட்டாலும் கிருஷ்ணரை கும்பிட்டாலும் பலன் ஒன்றுதானே, பக்தி தானே முக்கியத்துவம். இது இவருக்கு புலப்பட்டாயிற்று. இவர் என்ன பண்ணுறாரு, சரி நமக்கு இத்தகையதொரு அரிய தெய்வ காட்சி தென்பட்டதல்லவா, அதற்கே நாம் பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இவர் என்ன பண்ணுறார், சரி நாம் கிளம்பலாம். தன்னுடைய மனைவி மக்கள் இவரோடு புறப்பட்டு என்ன பண்ணுறாரு, திரும்பவும் தன்னுடைய ஊரான மங்களப்பட்டுக்கு வரலாம் அப்படின்னு புறப்பட்டு போகின்றாராம். இந்த பாடல் இவருடைய காதுகளில் ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கின்றது. எவ்வளவு அற்புதமான பாடல்! ராமதாரக மந்திரத்தினுடைய மகிமையை சொல்லக்கூடிய விளக்கக்கூடிய அற்புதமான பாடல் வரிகள். இந்த பாடல் துவாரகையிலே அவருடைய காதுகளில் விழுந்தது என்று சொன்னால் இதற்குரிய தகுதி தான் நமக்கு என்ன இருக்கின்றது அப்படின்ற ஒரு பரவசம் இவருக்கு.
இந்த பரவசத்தோடு இவர் என்ன பண்ணுறாரு, ஊருக்கு திரும்பலாம்னு வராரு கால்நடையாகவே. ஏன்னா தன்னுடைய தேர் குதிரை அத்தனையும் விட்டுவிட்டு வெறும் கால்நடையாகத்தான் அவர் இங்கே வந்தார், காசிக்கு வந்தார். பின்பு துவாரகை சென்றார். மறுபடியும் திரும்பி இப்பொழுது மங்களபட ஊருக்கு திரும்ப இருக்கின்றார். அப்பொழுது பார்த்து இவருக்கு ஒரு நேர்ந்த ஒரு அதிசயம் என்னன்னா, நாம் இப்போ பார்க்கலாம் தொடர்ந்து. இவங்க துவாரகையை விட்டு புறப்படுறாங்க. அப்போ பக்கத்தில் ஒரு காடு இருக்குது, அதை தாண்டி தான் இவர்கள் போக வேண்டும். கூட இவர்களுக்கு படைபலம் எல்லாம் கிடையாது. இருப்பதோ மனைவி மக்கள் இவர்கள் மாத்திரம்தான். அந்த காடோ கொடிய விலங்குகள் நடமாடக்கூடிய சூழல். இவருக்கு இங்கே புலி இருக்குமா சிங்கம் இருக்குமா என்பது பற்றியெல்லாம் ஆராய்ச்சி கிடையாது. கிளம்பி விட்டார்கள். கிளம்பும்போது பாருங்க, கொஞ்சம் நள்ளிரவு நேரம் அப்பொழுதுதான் ஆரம்பமாக இருக்கின்றது. பக்கத்திலே புலியின் உருமல் சப்தம். யார் கேட்டாலும் குலை நடுங்க வைக்கக்கூடிய சப்தம். ஏன்னா நாம் வலிமைக்கு புலியைத்தானே சொல்லுவோம். அப்படி பக்கத்திலே நிற்கின்றதாம் விழித்து கொண்டு. இவருக்கா சப்த நாடியும் ஒடுங்கி விட்டது நாம் ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா? அந்த நேரத்தில் நமக்கு புத்தி செயல்படாது. ஏன்னா அச்ச உணர்வு மேலோங்கி இருக்கும். ஒரு அதிர்ச்சி தானே, நம்மால் நாம் கணிக்க முடியவில்லை அல்லவா? இப்படி ஒரு கொடிய விலங்கு பக்கத்தில் நிற்கும் என்று நாம் கனவா கண்டோம். ஆனால் நிற்கின்றது. இப்பொழுது புலியின் உருமல் சப்தம். இவர் கொஞ்சம் கூட பயப்படவில்லை. என்னன்னா கண்ணை மூடி தியானிக்கின்றாராம். ராமதாரக மந்திரத்தை உபதேசித்தார் அல்லவா ராமானந்தர். அந்த நிகழ்வு இவருக்கு நினைவு வந்தது. சரி, ஒரு மகானிடம் நாம் உபதேசம் பெற்றுவிட்டு வந்திருக்கின்றோம். மேற்கொண்டு துவாரகாபுரியிலே கிருஷ்ணருடைய தரிசனமும் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அப்படி சுலபமாக நம்ம இந்த புலிக்கு இரையாக மாறி விட்டு விடுவார் இறைவன்? இந்த தைரியம், கொஞ்சம் தைரியம் வந்தவுடன் அவருக்கு என்ன தோணுது, கொஞ்சம் தெளிவு வந்து விடுகின்றது. அவர் என்ன பண்றாரு பாருங்க. தன்னுடைய கழுத்துல துளசி மாலையை அணிந்திருக்கின்றாராம் பிம்பாஜி. அவர் என்ன பண்றாரு, பக்கத்துல புலி நிக்குது. அவருடைய மனைவி மக்கள்லாம் பயந்து விட்டாங்க. ஏன்னா நாம் இன்றைக்கி தான் கடைசியாக இந்த உலகத்தை பார்க்க போகிறோம் போல இருக்கு அப்படின்ற பயம் அவர்களுக்கெல்லாம் வந்து விட்டது. ஏன்னா புலியோட சக்தி என்னன்னு அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் எல்லாருக்கும் பயம் வந்துடுச்சு. வாயை திறந்து கத்தக்கூட முடியல. ஏன்னா வாயை கட்டி போட்டார் போன்ற ஒரு பய உணர்வு, அச்ச உணர்வு அவர்களை ஆட்கொண்டு விட்டது. அதனால் அவங்கெல்லாம் பின்வாங்கிட்டாங்க. ஆனால் இவர் கொஞ்சமும் பயப்படாமல், ஏன்னா அன்னை துர்க்கையோடைய வாகனம் என்ன, சிங்கம் தானே. இப்படி அன்னை பவானியை தியானித்து வந்த நமக்கு புலியின் உருமல் சப்தம் என்ன ஒரு பெரிய அதிர்ச்சியாக கொடுத்து விட போகிறது? அன்னை பவானி தேவி நம்மை அப்படியா விட்டு விடுவாள்? இவர் துணிஞ்சு என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய துளசி மாலையை கழற்றி புலியின் மீது மிகச்சரியாக வீசுகின்றாராம். அது அவருடைய அந்த புலியினுடைய கழுத்தில் போய் விழுகின்றதாம். அது மலர் மாலையை போட்டார் போன்று அமைதியாகி விடுகின்றதாம். நாம் சொல்லுவோம் இல்லையா, கரடி வெம்புலியம் கட்டலாம் அப்படின்னு தாய்மானவ சுவாமிகள் பாடியிருப்பார் அல்லவா? அது சித்தர்களுக்கு மட்டும்தான் கட்டுப்படுமா புலி என்பது? ஏன் பக்தர்களுக்கு கட்டுப்படாதா? நம்முடைய பக்தியில் உறுதி இருந்தால், நம்முடைய பக்தியில் ஆழம் இருந்தால், சித்தர் நிலையை எட்டியவர் மட்டும்தான் புலிவாயை கட்ட வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. பக்தர்களாலும் அது முடியும். அதற்கு சான்று இந்த பிம்பாஜியினுடைய சரித்திரம். அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. புலி இப்போ அமைதியாயிடுச்சு. நாம் நாய் வாலை ஆட்டி கொண்டு வருகிறது சொல்லுவோம் அல்லவா? அப்படி அது பொறுமையாக அமைதியாக மண்டியிட்டு முன்னாடி நிற்கிறதாம் பிம்பாஜி முன்னாடி. அவர் என்ன பண்ணுறாரு, புலியோட தலையை தடவி அந்த புலியினுடைய காதுகளிலே ராமதாரக மந்திரத்தை உரைக்கின்றாராம். நாம் முன்பே சொன்னோம் இல்லையா, ராம 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 ராமநாம தாரகம்னு அந்த பாடலை பாடுகின்றாராம். மேற்கொண்டு அதற்கு ராமதாரக மந்திரத்தை உபதேசித்தவுடன் அந்த புலி என்ன பண்ணுது, அமைதியாக வலம் வந்துவிட்டு காட்டிற்குள்ளே சென்று விடுகின்றதாம். இவர்களுக்கெல்லாம் ஏதோ படக்காட்சியை கண்டார் போன்ற ஒரு அதிசயம் சுற்றி இருக்கக்கூடிய அவருடைய மனைவிக்கும் மக்களுக்கும். பிம்பாஜி என்ன பண்ணுறாரு, இறைவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு ராமானந்தருடைய திருவடிகளை நினைத்துவிட்டு தன்னுடைய குலதெய்வமான பவானி தேவி வணங்கிவிட்டு அங்கிருந்து புறப்படுகின்றார். மறுபடியும் மங்களபட நகருக்கு வருகிறார். வந்தவுடன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அரசாட்சியை மறுபடியும் பக்தியுடனும் முறையுடனும் அவர் நடத்துகின்றார் தொடர்ந்து. இதன் மூலம் நாம் தெரியக்கூடிய ஒரு சங்கதி என்னன்னா, சித்தர்களால் மட்டும் கிடையாது, பக்தர்களாலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்த முடியும். இதற்கு முழுமுதற் சான்று அரசர் பிம்பாஜியினுடைய சரித்திரம். நாமும் இப்படிப்பட்ட பக்தர்களையும் மகான்களையும் வணங்கி நம்முடைய கோரிக்கைகளை இறைவனிடம் செலுத்துவோமாக, அவரிடமிருந்து வரங்களை பெறுவோமாக. மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான பதிவிலே நிகழ்விலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.